ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி தான். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெந்திய தோசை. ஓகே, இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால சம்மர், நம்ம உடம்பை வந்து கூல் பண்ணுறதுக்கு மெந்தயம் வில் டேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு மெந்தயம் போட்டு அரைக்கும்போது அதில் வந்து நம்ம என்னெல்லாம் மெஷர்மெண்ட்டு, ஹவு வி ஆர் கோயிங் டு டூ, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறேன். அதுக்கு சூட்டபுளாக ஒரு சட்னி நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம அதுக்கு என்ன சூட்டபுளாக இருக்குமோ அந்த சட்னி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தோசை மாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எனி மெஷர்மெண்ட்டை, ஒரு புழுங்கரிசி பாயில்டு ரைஸ், ஒரு பச்சரிசி ரா ரைஸ், நான் இது தோசை ரைஸ்னே கிடைக்குமே அதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ 2 டம்ளர் கோபுரமாக அரிசி, அதுக்கு ஹாஃப் உளுந்து போட்டுட்டா போகிறோம். 2க்கு ஹாஃப் மீன்ஸ் குவார்ட்டர். ஓகே, 2 கோபுரமா அரிசி, 1 பச்சரிசி, 1 புழுங்கரிசி. அதுக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு ஹாஃப் உளுந்து போட்டுட்டா போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெந்தியம் போட்டுக்கலாம். கசக்குமோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல கூல் பண்ணும் சிஸ்டமை. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெந்தியம். அதுக்கப்புறமா இதில் ஹாஃப் போட்டுருக்கோம் இல்லையா உளுந்து, அதர் ஹாஃப் ஷுட் பி ஃபில்டு வித் அவல். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு பாயில் ரைஸ், ஒரு ரா ரைஸ், ஹாஃப் ஆஃப் இட் உளுந்து, அதர் ஹாஃப் நீங்கள் அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மெந்தியம் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒட்டுக்க நம்ம நினச்சி வச்சிடலாம். நல்ல சோக் ஆகட்டும், ஒரு 2-3 hours. ஓகே, மேக்ஸிமம் 4 hours, நோ ப்ராப்ளம். அதை நல்லா கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ண மாவு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஸோ இதெல்லாம் ஒட்டுக்க போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இது கிரைண்ட் பண்ணி ஒரு 3-4 hours ஃபர்மெண்ட் ஆன போகிறோம். இப்போ சம்மருங்கிறனால சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகிடும், ரொம்ப புளிக்க வேண்டாம். இந்த தோசை எக்ஸலண்ட்டாக வரும். இப்போ இதுக்கு பார்க்க போகிற சட்னி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வெரி குட் காம்பினேஷன் என்னென்னா ஆனியன் சட்னி தான். இது பெரிய வெங்காயம் 1, அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுருக்கேன். ஏன்னா அது ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வில் பி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு மூடியில் பாதி மூடி தேங்காய், அப்புறம் ஒரு பச்சை மிளகா. ஸோ தேங்காய் இதுக்கு கொஞ்சம் சேர்த்துனா போகிறோம் பைண்டாத்துக்கு, தட் இஸ் இனா. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பட்டை மிளகா, 2 ரெட் சில்லிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி அக்கார்டிங் டு டேஸ்ட்டு. நான் ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது கண்டிப்பாக திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஈவன் தோ நம்ம தோசைக்கு மெந்தியம் போட்டிருந்தாலும் இந்த சட்னியில் ஒரு துளியுண்டு மெந்தயம் போடும்போது அந்த மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்க போகிற கீரை பாருங்க. நான் இதை இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா புதினா, அப்புறமா கொத்தமல்லி, இந்த 3மே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இதுவும் இதோட போட்டு கலந்து வதக்கணும். இப்போ பாண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒன்றா எப்படி வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல மெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மெந்தயம் கொஞ்சம் செவக்கணும். கொஞ்சம் அது ரெட்டிஷ்னஸ் வரும்போது கருப்பாக வேண்டாம், ஏன்னா அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால இதை கொஞ்சம் செவந்தா போகிறோம். அது உடனே அது கூட பார்த்தால அந்த வெடிக்கிறது இந்த சவுண்டு வரும். அப்புறம் ஒரு மணம் வரும். இந்த மெந்தயம் வறுபடும் போது ஒரு மணம் வரும். அந்த சமயத்தில் நம்ம இந்த கடலைப்பருப்பையும் இந்த ரெட் சில்லியும் போடுறேன். அது வதங்கட்டும், அது வறுபடணும். ஸோ இது செவந்தாச்சு. இப்போ நான் 2 பச்சை மிளகாய் அதோட போடுறேன். அது போட்டு ஒரு 2 திருப்பிட்டு நம்ம உடனே அதில் இந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணலாம். இந்த ஆனியன் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஸி ஆனால் போகிறோம், கொஞ்சம் வதங்கினா போகிறோம். நாட் நெசசரி இது நம்ம கறிக்கெல்லாம் வதக்கிற மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு பாருங்க. நான் இதில் இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி, புதினா, அந்த 3ஐயும் போடுறேன். இதை போடும்போதே அப்படியே மனம் ஊற தூக்குறது, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த சட்னியும் அந்த மெந்திய தோசையும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதை இது கொஞ்சம் வதங்கினா போகிறோம். வதங்கிறப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு செகண்ட் வதங்கினா போதும். ரொம்ப
தீயணும்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து நம்ம சேர்க்க போகிற புளி அதோட போட்டுடலாம். மிச்சது தேங்காயெல்லாம் அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம். நாட் நெசசரி சொல்லிட்டு வதக்கிப்பேன். இது எதுக்கு கொஞ்சம் வதக்குறோன்னா கொஞ்சம் அந்த மனம் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டு வதக்குறோம். இப்போ வந்து இதை ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். இது ஆறுற சமயத்தில் நம்ம தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போட்டு கல்லில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தடவிருக்கேன். ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இது நம்ம நார்மல் தோசை மாவு எப்படி பண்ணுறோமோ அதே கன்சிஸ்டன்சி தான். ரொம்ப தின்ன வேண்டாம். இதை வந்து இப்படி கொஞ்சம் திக்காக பண்ணினா இது வந்து கொஞ்சம் அந்த ஊத்தப்பம் ஸ்டைலில் வரும். ஓகே, திஸ் வில் பி வெரி சாஃப்ட். 2 ways we can make it. One is like this. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக பார்க்கலாம். அதுக்கு லேசாக எவ்வளவு எண்ணெயோ நெய்யோ வாட் எவர் யூ ப்ரிஃபர் யூ கேன் ஜஸ்ட் போட்டு. இந்த மெந்தியம் நிறைய போட்டு அரைக்கிறது ஒன்று உடம்புக்கு கூழ். ரெண்டாவது என்னென்னா நல்ல மணமாக இருக்கும். தோசை வந்து நம்ம கல்லில் விடும்போதே அப்படி ஒரு மனம், நெய் மனம் மணக்கும் பிகாஸ் ஆஃப் த மெந்தியம். ஸோ இதை வந்து அவல் போட்டிருக்கனால இந்த தோசை வந்து ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். அது வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக அந்த மாதிரி வரும். ஸோ இஃப் யூ ப்ரிஃபர் பீங் சாஃப்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக விட்டு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும்னா அதையும் பண்ணி காட்டுறேன். இது ஒன்று சாஃப்டாக ஒன்று கிறிஸ்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நான் நீர்க்க பண்ணிட்டேன், கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து தண்ணியாக இருக்கும்போது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது என்ன பயங்கர கிறிஸ்பியாக வரும் நீங்கள் அந்த மாதிரி தின்னா விடும்போது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் வில் ப்ரிஃபர் லிட்டில் கிறிஸ்பி, old people will prefer little softer. So however is their wish, we can make it. குழந்தைகளுக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சின்ன குழந்தைகளுக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக வாக்கிறதுக்கு they will try. It won't take much time. பாருங்க, இப்போ 2 types of தோசை ரெடி ஆகிட்டு. இந்த வெங்காய சட்னியும் நான் வந்து கொஞ்சம் குறைந்தான் அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா யூ கேன் ஈவன் மேக் இட் லிட்டில் தண்ணியாக, இல்லைன்னா இந்த மாதிரி கெட்டியாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த தோசை பார்த்தோம்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்க, இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ whichever way you want you can make it. இது ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிவிட்டு தின்னா விட்டுட்டா சூப்பராக வரும். ஸோ இது வந்து ரெண்டுமே வெங்காயமும் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் சம்மர். ஸோ போத் தோசையில் வந்து வெந்தயம் போட்டிருக்கோம், சட்னியில் வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். திஸ் will be very very good recipe for the season. So please make it and enjoy it. Let me meet you in the next lovely video. Bye bye.